जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மௌனம். மௌனத்துக்குரிய நாட்கள். வயிற்று உபவாசம் மாதிரியே இதற்கும் தர்மசாஸ்திரத்தில் அநேக காலங்களை விதித்திருக்கிறது. மௌனேன போக்தவ்யம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாப்பிடுகிற காலங்களில் பேசப்படாது என்று அர்த்தம். வாய்க்கு உள்ள 2 வேலைகளில் ஒன்றாக சாப்பிடும்பொழுது இன்னொரு வேலையான பேச்சையும் தரப்படாது. இப்படி விதித்த போதே ருசியையும் கட்டுப்படுத்தியதாக ஆகிறது. மௌனமாக போஜனம் செய்யும் போது இது வேண்டும் அது வேண்டாம், இதற்கு உப்பு போடு, அதற்கு நெய் விடு என்றெல்லாம் சொல்ல முடியாதல்லவா? சோமவாரம், குருவாரம், ஏகாதசி முதலிய நாட்களில் ஒன்றில் மௌனம் அனுஷ்டிக்கலாம். சோமவாரம், குருவாரம் ஆபீஸ் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மௌனம் இருக்கலாம். பாதி நாளாவது இருக்கலாம். எத்தனையோ காரியங்களை வைத்து கொண்டிருந்தார் காந்தி. ஒரு வீட்டிலே அப்பா என்றாலே எவ்வளவோ காரியம் இருக்கும். அவரை தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்கிறார்கள். அப்படி இருந்தும் வாரத்தில் ஒரு நாள் மௌனம் வைத்து கொண்டிருந்தார். மௌனமாய் இருக்க கட்டுப்படி ஆகாது என்று எவரும் சொல்ல முடியாதபடி அவர் ஒரு எக்ஸாம்பிள். மௌனமும் பட்டினியும் சேர்ந்தால், அதாவது வாய்க்கு 2 காரியமுமே இல்லாமல் இருந்தால், அன்று மனஸ் பாரமார்த்திகத்திலே நன்றாக ஈடுபடுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதனால் அவரவர் இஷ்ட தெய்வத்துக்காக சிவராத்திரியோ சஷ்டியோ ஏகாதசியோ பட்டினி கிடைக்கிற போது மௌனமாகவும் இருக்கலாம். அம்பாளை உபாசிக்கிறவர்கள் நவராத்திரி பூராவும் மௌனம் இருப்பார்கள். நாம் பலவிதமான பேச்சுக்களை பேசி கெட்ட விஷயங்களை விஸ்தாரம் பண்ணியும் பல பேரை திட்டியும் வாக்தேவியான சரஸ்வதிக்கு அபச்சாரம் பண்ணுகிறோம். இதற்கு பிராயச்சித்தமாக சரஸ்வதியின் நட்சத்திரமான மூலத்தில் மௌனம் இருப்பதுண்டு. குறிப்பு: ஸ்ரீசரணர்களே இவ்வாறு மூல நட்சத்திரம் தோறும் மௌனம் அனுஷ்டிப்பவர்கள்தாம். தினமுமே அரை மணியாவது மௌனமாக தியானம் பண்ண வேண்டும். கண் விழிப்பது. வயிற்றுக்காக வாயை திறக்காத உபவாச நாட்களில் பேச்சுக்காகவும் வாயை திறக்கப்படாது என்பதோடு இன்னொரு நியமத்தையும் சேர்த்து கொள்வதுண்டு. வாயை திறக்கக்கூடாத அந்த நாளில் கண்ணை மட்டும் மூடக்கூடாது என்று நியமம். ராப்பூராவும் கண் விழித்து கொண்டு பகவத் சிந்தனை, கதை, கீர்த்தனை, பாராயணம் இதுகளிலே செலவழிக்க வேண்டும். வாயை மூடுவதாலேயே இப்படி கண்ணை மூடாமல் இருக்கிற தெம்பு, மன ஈடுபாடு இரண்டும் உண்டாகும். கண்ணை மூடக்கூடாது என்பது தூங்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் நாள் முழுவதும் கண்ணை திறந்து கொண்டே இருக்கணும் என்ற அர்த்தத்தில் இல்லை. சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் ராக்கண் விழிப்பதை முக்கியமாக வைத்து கொண்டிருக்கிறோம். விடிய விடிய சினிமா பார்த்து புண்ணியத்துக்கு, அதாவது புண்ணியத்தை இல்லை, மூட்டை கட்டுவதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பிரதி ஏகாதசிக்குமே இந்த நியமம் சொல்வதுண்டு. ஏகாதசியில் செய்ய வேண்டியது போஜனத்வயம் இல்லை, போஜனத்ரயம். அதாவது உபவாசம், பஜனை இரண்டோடு ஜாகரணம் என்ற 3ஆவதாக ராக்கண் முழிப்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுண்டு. கீதையில் பட்டினி கிடக்கிறவனுக்கு யோகம் வராது, தூங்காமலே இருக்கிறவனுக்கு யோகம் வராது, நாத்யச்ன தஸ்து யோகோஸ்தி ஜாகிரதோ நைவ சார்ஜுன என்று இருந்தாலும் இந்த ஜெனரல் ரூலுக்கு அனுகூலம் பண்ணுவதற்காகவே அதற்கு மாறாக ஒவ்வொரு புண்ணிய தினங்களில் பட்டினி கிடந்து கொண்டு கண்ணை கொட்டாமல் விழித்து கொண்டு ஈஸ்வர ஸ்மரணம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவும் சாஸ்திரம்தான் பிரமாணம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே என்றவர்தான். தொடக்க நிலையும் முடிவு நிலையும். மௌனம் என்றால் எந்த விதத்திலும் அபிப்பிராயம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும். வாயை மட்டும் மூடிக்கொண்டு ஏதாவது ஜாடை காட்டி தெரிவித்துக் கொண்டிருந்தால் பிரயோஜனமில்லை. அவசியமானதற்கு மட்டும் எழுதி வேண்டுமானால் காட்டலாம். காஷ்ட மௌனம் என்று மரக்கட்டை மாதிரி இருப்பதாக சங்கல்பித்து கொண்ட சமயங்களில் ஜாடை காட்டுவது, எழுதி காட்டுவது எதுவுமே நிச்சயமாக கூடாது. ஆரம்பத்தில் எல்லா காரியத்தையும் எண்ண ஓட்டத்தையும் விட்டு மௌனமாய் இருப்பதென்றால் முடியாதுதான். அந்த நிலையில் சைகை, எழுதி காட்டுவது இவற்றோடாவது மௌனம் இருக்க ஆரம்பித்து விட வேண்டியதுதான். என்ன ஜாடை காட்டினாலும் எழுதினாலும் பேசுகிற அளவுக்கு வளவளப்பும் விருத்தாவும் இருக்காதல்லவா?
சதா அரித்து கொண்டிருக்கிற நாக்கை எப்படியும் அன்றைக்கு கட்டி போடுகிறோம் அல்லவா? அந்த மட்டுக்கும் நல்லதுதான். இப்படி ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்த ஆட்டங்களை விட்டுவிட்டு மௌனம் என்றால் மனசுக்கு பரமசாந்தி என்று ஆக்கிக்கொண்டு அப்படியே அலையில்லாத சமுத்திரம் மாதிரி ஆகிவிட வேண்டும். குறைபாட்டுடனாவது ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பித்து விட வேண்டும். அபியாசத்தினால் குறைகள் குறைந்து கொண்டே போய் பூர்ண நிலை வரும். நிஜ மௌனம் சித்திக்கும். இப்போது ஆரம்பிக்கிற மௌனம் ஈஸ்வர ஆராதனைக்கு ஒரு சாதனம். பிற்பாடு பூர்த்தி ஸ்தானத்தில் அந்த மௌனமே ஈஸ்வரன் வேறேயாக இல்லை, அவனுக்கு தனியாக ஆராதனை பண்ண வேண்டியதில்லை என்ற சாத்திய லட்சியமாக நிஜ ரூபத்தில் பிரகாசிக்கும். வாய் பேசவில்லை என்பது மட்டுமின்றி கண் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலே மனசில் ஒரு எண்ணங்கூட எழும்பவில்லை என்று ஆகிவிடுவதுதான் இந்த லட்சிய ஸ்திதியான நிஜ மௌனம். நாம் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட ஒரு எறும்பு மேலே ஏறினால் அதை அப்படியே தேய்த்து விடுகிறோம். கொஞ்சம் குளிர்காற்று அடித்தால் போர்வையை இழுத்து போர்த்தி கொள்கிறோம். பக்கம் மாற்றி படிக்கிறோம். காலமே, அதாவது காலையில் எழுந்திருக்கிற போது நமக்கே இது எதுவும் ஞாபகம் இருப்பதில்லை. அதாவது இந்த விஷயங்கள் பூர்ணமாக நம் பிரஜைக்கு எட்டாமலே இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனாலும் அந்த தூக்க நிலையில் கூட சரீராபிமானம் போகாததால் தான் சரீர ரட்சணைக்காக இந்த காரியங்களை பண்ணியிருக்கிறோம். எந்த காரியமானாலும் அதை மூளையின் டைரக்ஷனின் கீழே நரம்பு மண்டலம் தான் பண்ணுகிறது. அது உள்ளே இத்தனை சரீராபிமானம் ஊறியதாக இருக்கிறது. நம் இச்சையின் பேரில் வாலண்டரியாக இல்லாமல் தன்பாட்டுக்கு நரம்புகள் அநேக காரியங்களை பண்ணுகின்றன. கழுத்து இடுப்பு பக்கங்களில் ஏதாவது நிமிண்டுகிற மாதிரி பட்டால் குறுகுருவென்று பண்ணி சிரிப்பாக வருகிறது. பயமாயிருந்தால் அல்ப சங்கியை வருகிறது. பெரிய கஷ்டம் வந்தாலோ வயிற்றையே கலக்குகிறது. ஒருத்தன் கொட்டாவி விட்டால் மற்ற பேரும் கொட்டாவி விடுகிறோம். இதெல்லாம் நரம்புகளின் இன்வாலண்டரி காரியங்கள். நிஜ மௌனத்தில் எப்படி இருக்கும்? உடம்பின் மேல் மலைப்பாம்பே போனாலும் தெரியாது. ஒரு ரிஃப்ளெக்ஸும் இருக்காது. குளிரோ வெயிலோ எதுவானாலும் தெரியாமல் அடித்த சிலையாக நிஷ்டையில் இருப்பான். தேகாத்ம புத்தி அடியோடு போய்விட்டதால் தேக ரட்சணை பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று உள்ளூர இருக்கும் அபிமானம் இன்வாலண்டரியாக கூட இல்லாமற் போய் அவனுடைய நரம்பு சலிக்கவே சலிக்காது. அவன்தான் எல்லா புலன்களையும் அடக்கி வெற்றி கண்ட ஜிதேந்திரியன். நிஜ மௌனத்துக்கு நம்மை பழக்கி கொண்டோமானால் அப்படி செய்யும்போது நம்முடைய மனுஷிய வேகங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பொறி, பரமாத்ம ஜோதிஷின் பொறி, இப்போது நம்முடைய இந்திரிய ஜீவனத்திலே சாம்பலில் மூடிப்போனது போல மங்கி இருக்கிற பொறி மௌன சாதனையில் கணகணவென்று ஜுவலிக்க ஆரம்பிக்கும். எந்த பரமாத்ம ஜோதிஷிலிருந்து இந்த பொறி வந்ததோ அதை நோக்கி போய் அதிலே கலந்து அதுவாகவே ஆகிவிடுவதற்காக அது மேலே மேலே பிரகாசித்து கொண்டு போகும். இப்படி நடக்க நடக்க இப்போது நம்மிடம் பற்றி எரிகிற இந்திரிய வேகங்கள் தணிந்து மங்கி அணைந்து கொண்டே வரும். கடைசியில் ஏக ஜோதிஷாக நிவாத தீபம் என்கிறபடி காற்றடிக்காத இடத்தில் உள்ள தீபமாக ஆத்மா மட்டுமே பிரகாசிக்கும். ஜீவாத்மா பரமாத்மா என்ற பேதமில்லாத ஏக ஜோதிஷ், அதுதான் மௌனத்தின் பூர்த்தி ஸ்தானம். ஜலத்தை கலக்கு கலக்கு என்று கலக்கி கொண்டிருந்தால் அதற்குள்ளே இருக்கிற ஒரு முத்து எப்படி தெரியும்? நாம் அநேக எண்ணங்களால் மனசை கலக்கி கொண்டிருப்பதால் தான் உள்ளே இருக்கும் ஆத்மா என்ற முத்து தெரியவில்லை. எண்ண அலைகளை எல்லாம் நிறுத்தி விடுவதுதான் நிஜ மௌனம். அதற்கு உபாயமாய் இருப்பது இப்போது நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வாய் மௌனம். யோக சாம்ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முதல் வாசலே மௌனம்தான் என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிறார். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங்நிரோதஹ. ஸ்லோகம் 367. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर, हर हर शङ्कर. जय जय शङ्कर, हर हर शङ्कर. जय जय शङ्कर, हर हर